பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில், மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒதுக்கி தந்தார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அந்த வார்த்தையினால தான் ஒவ்வொரு மனுஷனும் பிழைப்பான். மனுஷருடைய வார்த்தைகளினால் அல்ல, ஒரு தத்துவ ஞானத்தை கேட்கிறதுனால அல்ல, ஒரு செமினாரில் பங்கு பெற்றுவதனால் அல்ல, இதெல்லாம் அல்ல மனுஷன் பிழைக்கிறது. மற்றது யூனிவர்சிட்டியில் போய் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறதுனாலே அல்ல, அல்லது ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுனாலே அல்ல மனுஷன் பிழைக்கிறது. மனுஷன் பிழைக்கிறது அவருடைய தேவனுடைய வாயில் இருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே மனுஷன் பிழைக்கிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த வார்த்தை என்ன? எந்த காலமும் இந்த விஷயத்தில் கிறிஸ்தவர்கள் தவறு விடுவார்களாக இருந்தால் அவர்கள் அறிந்தது அறிய போகிறதெல்லாம் தாறுமாறாக்கப்படும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த வார்த்தை எந்த காலமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லுகிறது என்ற எண்ணம், என்ற சிந்தனை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டப்பட வேண்டும். அப்படி நாட்டப்படவில்லையா இருந்தால் அறிய வேண்டிய பிரகாரம் அவரை நாம் அறிய முடியாது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்ற வசனத்தை நாங்கள் பார்த்தோம். அப்போ இதற்கு நான் தெரிவு செய்த, இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிவு செய்த தலையங்கம் பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். பாவிகளாயிருந்த எங்களுக்காக தேவரீர் இரக்கம் கொண்டு உம்முடைய இரக்கத்தை காண்பிப்பதற்காக உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீர் எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக இன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து, ஆவிக்குரிய செவிகளை திறந்து உணரக்கூடிய இருதயத்தை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேணுமென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus.
அப்போ சிலுவை கடைசி செய்தியில் நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், சிலுவை என்ற சொல் ஒரு அடையாளமாக பாவிக்கப்படுகிறதே தவிர அதொரு மரப்பலகை, அந்த மரப்பலகையை தான் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறது வழக்கம். மரப்பலகையை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. அது ஒரு அடையாளமாகவே பவுல் அப்போஸ்தலர் பாவிக்கிறார். அப்போ அதன் மூலம் அடையாளமாக பாவித்து அவர் சொல்கிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனால நமக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் என்ன என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது? சிலுவையில் அவர் மரித்ததனால எனக்கு என்ன பிரயோசனம், என்ன பலாபலன் ஏற்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் உன்னதத்துக்கு ஏறினதையும் அவர் மகிமைப்பட்டதையும் சொல்லுவதற்காக இந்த சிலுவை என்ற சொல்லை அடையாளமாக பவுல் அப்போஸ்தலர் பாவிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்து உயிர் தெழுந்தது, உன்னதத்துக்கு ஏறினது, கிறிஸ்து மகிமைப்பட்டது ஆகியவைகள் வெளிப்படையாக இருக்கிறது. அது அவசியமாகவும் இருக்கிறது. அப்போ இவைகள் யாவும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தமே சாத்தியமானதே தவிர அவர் சிலுவைக்கு போகாமல் இதுகள் சாத்தியமானதல்ல. அவர் உயிர்த்தெழவில்லை, அவர் உன்னதத்துக்கு போகவில்லை, அவர் மகிமைப்படவில்லை. அவர் சிலுவைக்கு போகாமல் விட்டால் இதுகள் மூன்றும் நடக்க போறதல்ல. அப்போ அவர் சிலுவைக்கு போனதன் நிமித்தமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். சிலுவைக்கு போனதன் நிமித்தமே உன்னதத்துக்கு ஏறினார். சிலுவைக்கு போனதன் நிமித்தமே அவர் மகிமைப்பட்டார். உன்னதத்துக்கு ஏறி மகிமைப்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இவைகள் வெளிப்படையாகவும் அவசியமாகவும் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றிற்கும் முதல் சிலுவைதான் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் மற்றவை ஒன்றும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சிலுவையில் செய்து முடித்த விஷயங்கள் எல்லாவற்றையும் சில வேத வாக்கியங்களில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் அந்த வேத வாக்கியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உதாரணமாக 1 கொரிந்தியர் 1:17-18, கலாத்தியர் 6:14, எபேசியர் 2:16, கொலோசியர் 2:14. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான வேத வாக்கியங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த வேத வாக்கியத்தை தெரிவு செய்ததன் நோக்கம் இது இலகுவாக சிலுவையிலே அவர் என்ன செய்தார் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:17-18, கலாத்தியர் 6:14, எபேசியர் 2:16, கொலோசியர் 2:14. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், மனுஷ குலத்தின் பிரச்சனை அந்த பாவமே. ஆதாமிலிருந்து வந்த அந்த பாவமே மனுஷகுலத்தின் பிரச்சனை. மனுஷகுலத்தின் பிரச்சனை வேறு ஒன்றும் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டு. அவனுக்கு வேலை இல்லை, அவனுக்கு வீடு இல்லை, அவனுக்கு நல்ல தொழில் இல்லை, அவனுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று சொல்லி மனுஷர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை இதுதான் மனுஷனுடைய பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் சொல்வார்கள். அது அல்ல பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் வேறாக இருக்கிற பிரச்சனை என்ன? ஆதாமிலே இருந்து வந்த அந்த பாவம் அவனிலே இருக்கிறதா நிமித்தமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. அந்த பாவம் இல்லையா இருந்தால் அவன் நேரடியாக தேவனிடத்தில் போய் தன் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்ள முடியும். அந்த பாவம் இருக்கிறபடியினால தேவனிடத்தில் போக முடியாமல் அந்த பாவம் தடை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ மனுஷ குலத்தினுடைய பிரச்சனை அந்த பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
இதுவே சகல கஷ்டங்களுக்கும், சகல நோய்களுக்கும், சகல மரணத்துக்கும், சகல மோட்டுத்தனத்துக்கும், சகல அறிவீனத்துக்கும், சகல யுத்தத்துக்கும், மனுஷனுக்கு மனுஷன் எதிராக எடுக்கும் நடவடிக்கைகளுக்கும் மற்றும் எல்லா அநியாயங்களுக்கும் காரணமாக இருக்கிறது அந்த பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். தன் சகோதரனுக்கு எதிராக சகோதரன் நடவடிக்கை எடுக்கிறது. இவையெல்லாம் இந்த மோசமான செயல்கள் எல்லாம் ஏற்படுகிறதற்கு காரணம் என்ன? உலகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் யுத்தங்களுக்கு காரணம் என்ன? தன் சகோதரனுக்கு எதிராக மனுஷன் தயாராகிறான், யுத்தத்துக்கு தயாராகிறான். இதற்கு காரணமாயிருக்கிறது அந்த பாவம் என்பதை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இருதயத்தில் நிலநாட்டி மனுஷகுலத்தினுடைய பிரச்சினை அந்த பாவம், ஆதாமினுடைய பாவம், அந்த பாவத்தின் நிமித்தமே சகல பிரச்சனைகளும் மனுஷனுக்கு ஏற்படுகிறது. அதற்கு தீர்வு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷகுலத்தின் பிரச்சனை பாவம், அதற்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பதை உறுதியாக நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். வேறு எந்த விதமான பேச்சுக்களினாலும் நம்முடைய மனம் திரும்பாதபடிக்கு நாம் பல கவனமாக இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்காகவே தேவன் மனுஷனாக இறங்கி வந்தார் என்ற விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேணும். அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்கு செய்திருக்கிறார். அதை விசுவாசத்தின் மூலம் பெற வேண்டியதே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கடமைப்பாடு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பிரச்சனையை கொடுக்கிற பயங்கரமான அந்த பாவத்தை வெற்றி கொள்வது மனுஷனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது மனுஷனாலே அந்த பாவத்தை வெற்றி கொள்ளலாம் என்றதல்ல. அந்த பாவத்தை வெற்றி கொள்ள மனுஷனுடைய சக்தி காண மாட்டாது, போதாது, காணாது, ஒரு பொழுதும் போதாது. ஆனபடியினால் தான் மனுஷனுக்காக தேவன் மனிதனானார். தேவன் மனிதனானார், கன்னியின் வயிற்றில் பிறந்து வந்தார், மனுஷனுக்காக பாவம் இல்லாதவராக வந்தார். மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அவர் வந்தார். அப்போ தேவன் மனிதனாக வந்து சிலுவைக்கு சென்று அந்த பாவத்தை பொருத்தமான முறையில் கையாண்டார். அப்போ பாவ செயலை மட்டுமல்ல, பாவத்துக்கு காரணமாயிருந்த அந்த பாவம், அந்த வேரையும் பொருத்தமாக கையாண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இயேசு எல்லா பாவத்தையும் நிவர்த்தி செய்ததன் மூலம் இதனை செய்து முடித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை நிவர்த்தி செய்து சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தினால மனுஷகுலத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்ததன் மூலம் இதனை செய்து முடித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவர் தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அந்த பலி பரிபூரணமான பலியாக இருக்கிறது. அந்த பரிபூரணமான பலிக்குள் அவருடைய பரிபூரணமான சரீரம் ஒன்றாயிருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சிந்தின இரத்தம் பரிபூரணமான இரத்தமாக இருந்தது. அந்த இரத்தம் ஒரு முறையாகுதல் கரப்படவில்லை, கரப்படாத இரத்தமாக இருந்தது. அந்த கரப்படாத இரத்தத்தை தான் மனுஷனை மீட்டு கொள்வதற்கு விலையாக அவர் செலுத்தி இருந்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த செலுத்துதலை தான் தேவன் ஏற்றுக்கொண்டார். மனுஷனால் செலுத்த முடியாதபடியால் அந்த செலுத்துதலை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
இப்படி இருக்க ஒரே தரம் என சொல்லப்பட்டிருப்பதன் பொருள் என்ன? அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அப்போ ஒரே தரம் என்று சொல்லப்பட்டிருப்பதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்தது திறமையான ஒரு செயலாக இருக்கிறது, முற்று பெற்ற ஒரு செயலாக இருக்கிறது, பூரணமான ஒரு செயலாக இருக்கிறது, சுத்தமான ஒரு செயலாக இருக்கிறபடியினால் இனி ஒரு பொழுதும் அதனை திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது. அப்போ நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், ஒரே தரம் அண்டு இந்த வார்த்தையில் ரோமர் 6:10 சொல்லப்பட்டிருக்கிறதனுடைய அர்த்தம் என்ன? அவர் சிலுவையில் செய்து முடித்தது எக்ஸலண்ட், திறமையாக அவர் செய்திருக்கிறார். மற்றது முற்று பெற்றது, கம்ப்ளீட்டாக அவர் செய்திருக்கிறார். பூரணமாக்கப்பட்டது, பெர்ஃபெக்டாக அவர் செய்திருக்கிறார். மற்றது சுத்தமாக செய்திருக்கிறார், கிளீனாக செய்திருக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் திறமாக முற்று பெற்றதாக, பூரணமாக்கப்பட்டதாக, சுத்தமானதாக அவர் செய்து முடித்திருக்கிறபடியினால் அந்த அலுவல் இனி திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் அவசரம் இல்லை என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இனி ஒரு பொழுதும் அதனை திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் கிறிஸ்து சிலுவைக்கு போய் மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தரம் மரித்தார், அது பரிபூரணமான பலி. அது பரிபூரணமான பலியானபடியால் தான் தேவன் அதனை ஏற்றுக்கொண்டார். தேவன் அதனை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் தான் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பக்கூடியதாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது முற்று முழுதுமாக பெற்றுக்கொண்ட பூரணமான வெற்றி. பூரணமான வெற்றி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக? நம் சார்பாக முற்று முழுதுமாக பெற்றுக்கொண்ட பூரண வெற்றி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 2:14-15 என்ன மாதிரி அவர் இந்த வெற்றியை நிறைவேற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயம். கொலோசியர் 2:14-15 திருப்பி கிறிஸ்தவர்கள் அந்த வேத வாக்கியத்தை படிக்க வேணும். அந்த வேத வாக்கியத்தில் தான் இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி சாத்தானை தோற்கடித்து அவனுடைய கூட்டம் முற்று முழுவதுமாக தோற்கடித்து சிலுவையில் அவர் எப்படி வெற்றி சிறந்தார் என்ற விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அப்படியாயின் விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவிலும் சிலுவையில் செய்து முடித்ததிலும் முற்று முழுதுமாக வெளிப்படுத்தி அது நிலைத்திருக்கும் பொழுது பூரண வெற்றியோடு நடக்க முடியும் என்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் பெற்றுக்கொண்ட வெற்றி பூரணமான வெற்றியாக இருக்கிறபடியினால் அந்த வெற்றியை நாம் அனுபவிக்க வேணும். அப்போ அந்த வெற்றியை என்ன மாதிரி நாம் அனுபவிக்க வேணும்? நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவிலும் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதிலும் வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பூரண வெற்றியோடு நாம் நடக்க முடியும் என்பதை யோவான் 15:5 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15:5 கனி கொடுத்து அதாவது பூரணமாக கனி கொடுத்து வெற்றியான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் நடத்த முடியும் என்று சொல்லி யோவான் 15:5 சொல்லப்பட்டிருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முழு மீட்பின் திட்டமும் செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது மீட்பின் திட்டத்தை அரவாசியில் கர்த்தர் விடையில, முக்காவாசியில் அவர் விடையில, முற்று முழுதுமாக சிலுவையில் செய்து முடித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரே தரம் என்பதன் பொருள் இது செய்யப்பட்டு விட்டது, இது முடிந்தது, செய்யப்பட்டு விட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து யோவான் 10
29:30 எல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட், இது முடிந்தது என்று சொல்லி அவர் சிலுவையில் இந்த பிரகடனத்தை மேற்கொள்ளும் பொழுது அதனுடைய அர்த்தம் ஒரே தரம் அவர் மரித்தார். அந்த ஒரே தரம் அவருடைய மரணத்தினால மனுஷகுலத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செய்து முடிந்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இனி எந்த விதமான அரியஸும் எந்த விதமான அதாவது அதை செய்யலை இதை செய்யலை என்ற பேச்சுக்கே இடமில்லை. இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையில் செய்து முடித்தார். அவருடைய வெற்றி பூரண வெற்றி ஆனபடியால் பூரண வெற்றியோடு நாம் நடக்க வேண்டுமா இருந்தால் அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் நாம் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பூரண வெற்றியை நாம் அனுபவிக்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேணும். அப்போ முடிந்தது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பிரகடனப்படுத்தினார், இட் இஸ் ஃபினிஷ்ட், இது முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன முடிந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன முடிந்தது? தேவனுடைய பரிபூரணமான மீட்பின் திட்டம் செய்து முடிக்கப்பட்டது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். உலக தோற்றத்துக்கு முன்னமே இந்த திட்டம் தேவனுடைய ஆலோசனை சபையில் தீர்மானிக்கப்பட்டது. மனுஷ மீட்பின் திட்டம் உலகம் தோன்றுவதற்கு முன்னமே தேவன் தம்முடைய முன்னறிவினால நான் மனுஷனை உருவாக்குவேன், இந்த மனுஷன் விழுந்து போவான், விழுந்து போன இந்த மனுஷனை என் குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தினால அவனுடைய பாவத்தின் கடன்களை செலுத்தி நான் அவனை விடுதலை செய்வேன் என்று சொல்லி முன்கூட்டியே 1 பேதுரு 1:18-20 சொல்லப்பட்டிருக்கிறது. முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட யாவும் முடிந்தது. அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லாம் முடிந்திருக்கிறபடியினால் மனுஷனுக்கு 2 விஷயங்கள் சம்பவிக்க முடியும். அப்போ என்ன சம்பவிக்க முடியும்? ஒன்று அவனுக்கு ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது 2 அவன் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் முடிந்தபடியினால் அவன் என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பாவத்தில் இருந்து அவன் விடுதலை பெற முடியும். அவன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். இது முடிந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரட்சிப்பும் பரிசுத்தமும் அதன் பிரதிபலன்களே. முடித்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததன் பிரதிபலன்கள் என்ன? ரட்சிப்பும் பரிசுத்தமும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். இப்பொழுது ரட்சிப்பை பற்றி பார்ப்போம். அப்போ பாவியான மனுஷன் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று ரட்சிப்பை பெற முடியும். பாவத்தில் இருந்து விடுதலை பெற முடியும். அவன் மறுபிறப்பை பெற முடியும். அதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கை முற்று முழுதும் பூரணமாக மாற முடியும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையனவைகள் ஒழிந்து போயின, யாவும் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். ஒவ்வொருவரும் இதை அறிந்து கொள்ள வேணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்பானா இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையனவைகள் ஒழிந்தன, யாவும் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட மனுஷன் புது மனுஷனாக இருக்க முடியும். அப்போ இதுதான் மனுஷனுக்கு இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே பாவியான மனுஷன் மறுபிறப்பு பெற வேண்டும் என்று நாங்கள் போகிற இடமெல்லாம் இதை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் மனுஷா நீ மறுபிறப்பு பெற வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன் முறையாக நிக்கதோமுக்கு வலியுறுத்தி இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்? நிக்கதோமுக்கு
நிக்கதோமுவை சந்தித்த உடனே அவனுடைய புகழாரங்கள் எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி போட்டு நீ மறுபிறப்பு பெற வேணும் என்று சொல்லியிருந்தார். அப்போ இதனைத்தான் நாங்கள் போகிற இடமெல்லாம் மனுஷர்கள் மறுபிறப்பு பெற வேணும். அநேகமான கிறிஸ்தவ சபைகளிலே இருக்கிற மனுஷர்கள் மறுபிறப்பை பெறாத ஜனங்களாக இருக்கிறார்கள். இதன் நிமித்தமே நீங்கள் மறுபிறப்பை பெற வேணும் என்று சொல்லி போகிற இடமெல்லாம் இதனை வலியுறுத்துகிறது ஒவ்வொரு உண்மையான ஊழியக்காரனுடைய வேலையாக இருக்கிறது. அப்போ நிக்கதோமுவுக்கு யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பின்பு யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் வலியுறுத்தி இருந்தார். அப்போ மறுபிறப்பினுடைய முக்கியத்துவத்தை நிக்கதோமுக்கு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ குடிகாரனுக்கு தேவையானதென்ன? மறுபிறப்பு. சூதாட்டக்காரனுக்கு தேவையானதென்ன? மறுபிறப்பு. போதகருக்கு தேவையானதென்ன? மறுபிறப்பு. விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவனுக்கு தேவையானதென்ன? மறுபிறப்பு. சுருக்கமாக சகல பாவ செயல்களுக்கும் அதுவே நம்பிக்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவன் நான் மறுபிறப்பு பெற்றிருக்கிறனோ என்பதை அவன் உறுதியாக்கி கொள்ள வேண்டும். அப்போ மறுபிறப்பு தான் முக்கியமானது. மறுபிறப்பு பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்ட்டு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 3 சொல்லியிருக்கிறார். அப்போ மனுஷன் காணாமல் போவது மனுஷன் நரகத்துக்குள்ள செல்கிறது அவனுடைய செய்கையினால் அல்ல, அவன் யார் என்பதனாலேயே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். இது ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஸ்ட்ராங்காக வல்லமையாக, அதாவது அவர்களுடைய இருதயத்தில் நிலநாட்டி வைத்திருக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. என்னென்று சொன்னால் மனுஷன் காணாமல் போவது, மனுஷன் நரகத்துக்குள் தள்ளப்படுவது அவனுடைய செய்கையினால் அல்ல, அவன் யார் என்பதனாலேயே அவன் காணாமல் போகிறான், அவன் யார் என்பதனாலேயே அவன் நரகத்துக்குள்ள தள்ளப்படுகிறான், அவன் செய்கிறதுனால் அல்ல. அப்போ செய்கையினால் அல்ல மனுஷன் நரகத்துக்குள்ள தள்ளப்படுவது, அவன் ஒரு பாவி என்பதனாலேயே அவன் நரகத்துக்குள்ள தள்ளப்படுகிறான், அவன் காணாமல் போகிறான் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரே காரணத்துக்காகவே அவன் மறுபிறப்பு பெற வேண்டும். அந்த வேலை செய்கிறேன், இந்த வேலை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அந்த பேச்சுக்கிடமில்லை. மனுஷன் ஒரு பாவியாக இருக்கிறான், அவன் பாவியாக இருக்கிறத நிமித்தம் அவன் மறுபிறப்பு பெற்றே ஆக வேண்டும், வேறு எந்த வழியும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.